إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்கிறோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும். மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, இரண்டாவதாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்டுகிறேன். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பையும் அருளையும் வேண்டுகிறேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எப்படி நம்மை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ, குர்ஆன் ஹதீஸ் பேசப்படக்கூடிய இந்த சபையிலே ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹுவை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மார்க்க சபையிலே ஒன்று சேர்த்தானோ, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்க வேண்டும். சஹாபா, தாபிஈன், மூமின்கள், முன்னோர்கள், சாலிஹீனோடு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும், நமது மூதாதையர்கள் முஸ்லிம்களையும், நமது பெற்றோரையும், நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். ஆமீன். சரி, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய தலைப்பு என்ன? நற்குணமே நமது மார்க்கம். இப்போ குறிப்பாக இந்த சபையில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, நாம் ஒவ்வொருவரும் எப்படி நற்குணத்தை கொண்டு நம்மை அழகுபடுத்துவது. சரியா? இன்றைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அழகுபடுத்துறதுனா, இல்லையா? எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லர் திறந்துட்டாங்க. அதுவும் பெண்களுக்குன்னா சொல்லவே வேணாம். ஏன்னா தொழுகையில் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ இல்லையோ, கண்ணாடிக்கு முன்னாடி அதுக்கு மேலே நிற்பாங்க. 5 வேளை தொழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ அதை விட அதிகமாக எங்கே நிற்கிறாங்க? என்னவா, பெண்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பெண்கள் தான்னு பார்த்தா இப்போ ஆண்களுமே நிற்கிறாங்க. எங்கள் ஊரில் பள்ளிவாசலில் தொழுவ வருவாங்க, கையில் செயின்லாம் போட்டுருப்பாங்க, கையில் செயின்லாம் போட்டு, கழுத்தில் செயின்லாம் போட்டிருப்பாங்க. நான் கூப்பிடுவேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஷா அல்லாஹ் என்ன அழகாக இருக்குது கையில் செயின் அப்படிம்பேன். அப்புறம் கழுத்தில் செயின் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிம்பேன். அவருக்கு அப்படியே சந்தோஷமாக தாங்காது. அஜர்த்து நம்மளை ரொம்ப புகழோன்னு புகழ்றாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நான் சொல்லுவேன் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு மூக்குத்தையும் ஒரு தோடும் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன்? ஒரு மூக்குத்தையும் சொல்லுங்க, ஒரு தோடு சேர்த்து போட்டுக்கிட்டா, அதோட சேர்த்து காலில் ஒரு கொலுசும் போட்டுக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்குன்னு. அப்போ தான் தெரியும் அஜர்த்து நம்மளை கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஹைர், விஷயத்துக்கு வா. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாருமே நம்முடைய வெளி தோற்றத்தை அழகுபடுத்துவதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம், இல்லையா? குளிக்கும்போது சோப் போட்டு குளிக்கிறோம்ல, இல்லையா? தலை சீவுறோம்ல, எண்ணெய் தேய்க்கிறோம்ல, நல்ல சுத்தமான சட்டையை போடுறோம்ல. சொல்லுங்க, இதெல்லாம் யாரும் வேண்டான்னு சொல்லலையே. ஆனால் கவனிங்க, கபருக்குள்ளார போயிட்டா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க. ஏம்மா, மௌத்தா போனால் இந்த அழகு சாதனங்கள் எல்லாம் அங்கே வேலை செய்யுமா? ஒன்றும் வேலை செய்யாது. நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது இதெல்லாம் வேலை செய்யுமா? இதெல்லாம் பயன் தருமா? ஒன்றும் பயன் தராது. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய குணத்தை பற்றி சிந்திப்பதில்லை.
நம்முடைய குணத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஏன் பல தொழுகையாளிகள் கூட பார்ப்பதற்கு ஒரு நல்ல மார்க்க தோற்றத்தில் தெரிபவர்கள் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் நற்குணத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நற்குணம் இல்லை என்றால் மார்க்கமே இல்லை. நற்குணம் இல்லை என்றால் மார்க்கமே இல்லை. அமல்கள் செய்தும் வீண், அமல்கள் செய்தும் வீண் என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். அப்ப மார்க்கத்தோட தொடர்புடைய தொழுகையாளிகளே இப்படி இருக்கிறாங்கன்னா மற்றவங்களை பற்றி என்ன சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையாவது வயசுல நபி அனுப்பப்பட்டாங்க? எந்த வயசுல நபி அனுப்பப்பட்டாங்க? 40 வயதுல தான் நபி அனுப்பப்பட்டாங்க. இந்த 40 வயசு வரைக்கும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தௌஹீதை சொல்லித் தரல. அவங்களுக்கு தொழுகை இபாதத்தை அல்லாஹ் சொல்லித் தரல. அவர்களை பல கஷ்டங்களில், பல சிரமங்களில், பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் வைத்து அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து அவர்களுடைய குணங்களை சரி செய்து கொண்டிருந்தான். 40 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது? நற்குணத்தினுடைய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது, நல்லொழுக்கத்தினுடைய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. எப்படி உண்மையா நடந்துக்கணும், எப்படி மற்றவர்களுக்கு பணிவிட செய்யணும், ஏழைகளை எப்படி ஆதரிக்கணும், அனாதைகளை எப்படி ஆதரிக்கணும், விதவைகளை எப்படி ஆதரிக்கணும், இல்லாதவர்களுக்கு எப்படி ஓடோடி சென்று அவங்களுக்கு வேலை செய்யணும், சிரமப்படக்கூடியவர்களுடைய வழிகளை எப்படி உணர்வது. இந்த ட்ரைனிங் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ற பட்டம் வாங்குவதற்கு முன்பாக, ரசூல் என்ற பட்டம் வாங்குவதற்கு முன்பாக 2 பட்டங்களை வாங்கி வைத்திருந்தார்கள். பெண்களாக கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரசூல் என்ற பட்டங்களை வாங்குவதற்கு முன்பாக வேறு 2 பட்டங்களை வாங்கி வச்சிருந்தாங்க. தெரியுமா யாருக்காவது? 2 பட்டங்கள். என்ன பட்டம்? அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், சொல்லில் செயலில் நடத்தையில் உண்மையாளர், நேர்மையானவர். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். கோடி கோடியா கொண்டு போய் கொட்டி வச்சாலும் அது பிறருடைய காசு, பாதுகாப்பதற்காக நம்மிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி பார்க்க மாட்டார், அதன் மீது ஆசை கொள்ள மாட்டார். எப்பேற்பட்ட தன்மை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடி வந்தால் கூட அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு கிடைப்பாங்களா? அல்லாஹ், யாராவது கிடைச்சிட்டா அவர் தான் இந்த காலத்தில் பெரிய அவுலியா இல்லையா? கவனிங்கம்மா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரா நூன் என்று ஒரு அத்தியாயம் வச்சிருக்கான். அந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேர் அல் கலம். 68வது அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயம்? 68. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் غير மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். எழுதுகோலின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதுகின்ற செய்திகளின் மீது சத்தியமாக. வானவர்கள் எழுதுறாங்கல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம். அதே போல் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடியவர்கள் இப்படி சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் மீது சத்தியமாக, அல்லாஹ் உங்கள் மீது செய்த
அருட்கொடையின் மீது சத்தியமாக நீங்கள் புத்தி பேதலித்தவர் இல்லை, நீங்கள் ஒரு பைத்தியக்காரர் இல்லை. உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்லி முடிக்க முடியாத, வர்ணித்து முடிக்க முடியாத, அளவில்லாத நற்கூலிகள் இருக்கின்றன. யாருக்கு? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க 4வது வசனத்தில், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். எப்படி சொல்கிறார்? மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர். அல்லாஹு தஆலா கவனிங்கம்மா, நபிமார்களை ஏன் அவ்வளவு அல்லாஹு தஆலா நேசித்தான் என்றால், கவனிக்கணும், நபிமார்களை அல்லாஹு தஆலா ஏன் அவ்வளவு நேசித்தான் என்றால், ஒன்று அவர்களிடத்தில் இருந்த ஈமானும் இபாதத்தும். ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? அவர்களிடத்தில் இருந்த ஈமானும் இபாதத்தும். இரண்டாவது அவர்களிடத்தில் இருந்த நற்குணம். அவர்களிடத்தில் இருந்த நற்குணம். இந்த ரெண்டும் நம்முடைய மார்க்கத்துக்கு ஒரு பறவைக்குரிய 2 ரெக்கையை போல. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பாருங்க எவ்வளவு அழுத்தமா, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். ஏன் அல்லாஹ் இப்படி புகழ்ந்தான்? அல்லாஹ்விடத்தில் இந்த நற்குணத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய முக்கியத்துவமோ ஒரு சிறப்பும் இருந்திருக்குமேயானால், தன்னுடைய நபியை அல்லாஹு தஆலா புகழும் போது அவர்களுடைய குணத்தை கொண்டு அல்லாஹ் புகழ்கிறான். எப்படி புகழ்கிறான்? அவர்களுடைய நற்குணத்தை, உயர்ந்த குணங்களை கொண்டு அல்லாஹு தஆலா புகழ்கிறான். இந்த காஃபிர்கள் இருந்தாங்கல்ல மக்கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க, ரொம்ப வெறுப்பாகவும் இருந்தாங்க. எப்படியாவது கொன்னே போட்டு விட வேண்டும், கொலை செஞ்சு முடிச்சிடணுங்கிறோம், அந்த அளவுக்கு அவங்க ஒரு வெறியில் இருந்தாங்க. பலவிதமான பழிச்சொல்லை எல்லாம் சொன்னார்கள். சூனியக்காரரு, இப்படி நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தின் மீது அவர்களால் விரல் நீட்ட முடியவில்லை. அவங்கள பார்த்து நீ பொய் பேசுவ, நீ ஏமாத்தின ஒருத்தனை, நீ வாக்கு கொடுத்துட்டு மோசடி பண்ணிட்ட, ஒப்பந்தம் செஞ்சுட்டு மீறிட்ட, நீ அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுத்த, நீ மனைவியை கை நீட்டி அடிச்ச, பிள்ளைங்களை அடிச்ச, நீ உன் நண்பனோட சண்டை போட்ட, நீ மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட்ட, இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏமா படிச்சிருக்கிறீங்களா? மஆதல்லாஹ். உங்களுக்கு தெரியணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனப்ப அந்த குறைஷிகளுடைய காசுலாம் யார்கிட்ட இருந்துச்சு சொல்லுங்கம்மா? யார்கிட்ட வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்காக? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் வட்டி இல்லாத ஒரு ரிசர்வ் பேங்க். அவங்க எப்படி சேஃப்டி பாக்ஸா என்ன பஸ் லாக்கர், இந்த பேங்க்ல லாக்கர் இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் மொத்த குறைஷிகளுக்கு மக்காவுக்கு யார் தான் லாக்கரு? ஒத்த ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிங்க அவ்வளவு பேரும் ரசூலுல்லா மேல கோபத்தில் இருக்காங்க. தான் காசு, திர்ஹம், தீனாரு, தங்க காசு, வெள்ளியெல்லாம் கொண்டு வந்து யார் வீட்டில் வச்சிருக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில். அப்ப எந்த அளவு ஒழுக்கமானவராக, நம்பிக்கைக்குரியவராக, வாய்மையாளராக, கொடுக்கல் வாங்கலில் தூய்மையாளராக இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்தில் நற்குணம் ரொம்ப முக்கியமா. ஃபர்லான நற்குணமும் இருக்கு, வாஜிபான நற்குணம் இருக்கு, சுன்னத்தான நற்குணம் இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி தொழுகையில் ஃபர்ல் இருக்கா இல்லையா? தொழுகையில் வாஜிப் இருக்கா இல்லையா?
தொழுகையில் சுன்னத்து இருக்கா இல்லையா? அதே போல் நற்குணத்தில் என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஃபர்ல் இருக்கு, வாஜிப் இருக்கு, சுன்னத்து இருக்கு. தொழுகையில் மட்டும் கிடையாது. 5 வேளை ஃபர்லான தொழுகை. இது என்னம்மா ஃபர்லா சுன்னத்தம்மா? அதான் ஆலிம் சார் நீனே ஃபர்லான தொழுகைன்னு சொல்லிட்டிய, அப்புறம் என்னது? 5 வேளை தொழுகை ஃபர்லா கட்டாயமா அல்லது ஆப்ஷனலா? கட்டாயம். தொழுகாதவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பங்கில்லை. மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர். தொழுகாதவர் நிராகரிப்பில் சென்று விட்டார். பைனர் ரஜுலி வல் மர்இ வஷ்ஷிர்கி தர்கு ஸலா. ஒரு மனிதனுக்கும் குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலே தொழுகைதான் இருக்கிறது. தொழுகையை விட்டவர் குஃப்ரிலே, இணை வைப்பிலே, நிராகரிப்பிலே சென்று விட்டார். யா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நேர தொழுகையை அதனுடைய நேரம் வந்தவுடன் அறிந்த நிலையில் வேண்டுமென்றே விடுவது அந்த மனிதனை நிராகரிப்பிலே தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லிமால அது முடியவே முடியாது. எந்த அளவு நம்முடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தனை எதிரிகள் பிடிச்சு கையும் காலையும் கட்டிட்டாங்க. 2 கையை ஒரு பக்கம், 2 காலையும் ஒரு பக்கம் கட்டிட்டாங்க சங்கிலி போட்டு. தொழுகையுடைய வக்து வந்துருச்சு. இப்போ ஒது செய்ய முடியல, தயமும் செய்ய முடியல. அவன் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறத வேற திசையில கிபிலாவையும் முன்னோக்க முடியல. இன்னும் எந்த அளவுக்கு ஆடைய கூட அறகுறையாவோ முழுசாவோ கழட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் கூட அவர் தொழுகையை விடக்கூடாது. அவர் இருந்த நிலையில் தன்னுடைய தலையை அசைத்து அவர் தொழுகையை தொழுதாக வேண்டும். ஒருத்தர் கப்பலில் போறார், படகுல போறார். திடீர்னு அலை வந்துச்சு, கவுந்து போச்சு. எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாரையும். ஒரே ஒரு பலகையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார், அல்லது லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு தத்தளிக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. என்ன செய்யறது? தொழுதுதான் ஆகணும். நான் கரைக்கு போயிட்டு தொழுதுகிறேன்னு இருக்க முடியுமா? முடியாது. அதே நிலையில தலையை அசைச்சு அவர் தொழுதே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு தொழுகை சொல்லுங்க கட்டாய கடமையானது. அப்ப எப்படி தொழுகை கட்டாய கடமையோ அதே போல நற்குணத்திலும் கட்டாய கடமை இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய பெற்றோருக்கு நல்லது செய்வது. சொல்லுங்க, யாருக்கு? நம்முடைய பெற்றோருக்கு நல்லது செய்வது, அவர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வது, அவர்களை அன்பாக பார்ப்பது. கவனிங்கம்மா, அவர்களை அன்பாக பராமரிப்பது, அவர்களுக்கு மருத்துவ செலவு செய்வது, அவர்களுக்கு உணவுக்காக செலவு செய்வது, அவர்களை நமது வீட்டிலே தங்க வைப்பது. இதெல்லாம் என்னம்மா? ஃபர்லா சுன்னத்தா நஃபிலா? ஃபர்லு. இதெல்லாம் என்ன? ஃபர்லு. நீங்க அதை செய்யாம 5 வேளை தொழுதிங்கன்னா தொழுக வேஸ்ட். எதை செய்யாம? பெற்றோரை கவனிக்காம நீங்க 5 வேளை மட்டும் கரெக்டா தொழுகிறீங்க. உங்க தொழுகை அல்லாஹ் ஏற்றுப்பானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். வேஸ்டா போயிடும். ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்திலே இருக்கிறது. ஒரு சஹாபி வந்தார், ஏமன் நாட்டிலிருந்து வந்தார். எங்க? மதீனாவுக்கு. எத்தனை 1000 கிலோமீட்டர் தெரியல, கூகுளில் பார்க்கணும். ஏமன் சன்னா குறைஞ்சது எப்படியும் ஒரு 4000 கிலோமீட்டராவது இருக்கும். அங்கேருந்து வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிரை உங்களுடைய மார்க்கத்திற்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், என்னை ஜிஹாதுக்கு அனுப்புங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் பெற்றோருக்கு நான் ஒரே புள்ளதான், என் பெற்றோருக்கு நான் ஒரே புள்ள, நான் உங்களை பார்க்க போறேன்,
உங்களுடைய தீனுக்காக என் உயிரை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். என் பெற்றோர் வயசானவங்க, மகனே நீ ஒருத்தன் தானே எங்களுக்கு இருக்கிற, எங்களை விட்டுட்டு போவாதேன்னு அழுதாங்க. ஆனால் எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெரியது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது தான் பெரியது என்று அவங்க அழுதாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு நேராக உங்கள்கிட்ட வந்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை எங்கே வேணாலும் நீங்கள் ஜிஹாதுக்கு அனுப்புங்க, நான் ஷஹீதாக ஆசைப்படுறேன். கவனிச்சிங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இர்ஜ ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். இன்னொரு அறிவிப்பில் அல்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, நீ திரும்ப போ, ஜிஹாதுடைய நன்மையை உனது பெற்றோருடைய பணிவிடையிலே தேடு. என்ன சொன்னாங்கம்மா நம்ம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீ திரும்ப போ, சொல்லுங்க, ஜிஹாதுடைய நன்மையை பெற்றோரிடத்திலே தேடு. எப்படி நீ அவர்களை அழ வைத்து விட்டு வந்தாயோ அவர்களை போய் சிரிக்க வை. இதான் நம்ம மார்க்கம். இதான் யாருடைய மார்க்கம்? நம்முடைய மார்க்கம். குர்ஆன்ல, அல் குர்ஆன்ல எந்த வசனமா இருக்கட்டும், அல்லாஹு தஆலா ஹலால் ஹராமை சொல்லித் தரக்கூடிய வசனங்கள், தௌஹீத் ஓரிரை கொள்கையை சொல்லித் தரக்கூடிய வசனங்கள், ஷிர்க்கை கண்டிக்கக்கூடிய வசனங்கள், இந்த எல்லா வசனங்களிலேயும் ரெண்டாவது செய்தியா, எத்தனாவது செய்தியாமா சொல்லுங்க, ரெண்டாவது செய்தியா அல்லாஹ் சொல்றது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்யுங்கள். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நீங்க உதவி உபகாரம் செய்யுங்கள். குர்ஆன்ல எங்க வேணாலும் எடுத்துங்க, 4:36, அதே போல சூரா நஆமுடைய கடைசி வசனம், அதே போல சூரா பனி இஸ்ராயில் கஹஃப், அதுல பாத்தீங்கன்னா படிக்கணும். புரியுதா? குர்ஆன் எதுக்குமா? பாத்தியா ஓதுறதுக்கா குர்ஆன்? என்ன குர்ஆன் எதுக்கு? பொட்டி சோறு சாப்பிட்றதுக்கா? ஓத வேண்டும், உணர வேண்டும், பின்பற்ற வேண்டும், பரப்ப வேண்டும். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் குர்ஆன். இங்க பாருங்க, 22 படிங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள். இது அல்லாஹ் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு போட்ட சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன? وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு உதவி உபகாரம் செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னும் எவ்வளவு டீடைலா போறான் பாருங்க. இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. நபியே நீங்க சொல்லுங்க உங்க உம்மத்துக்கு, உங்களுடைய தாய் தந்தையில இருவரோ ஒருவரோ உங்களிடத்திலே வயோதிகத்தை அடைந்த நிலையிலே முதிய பருவத்திலே இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை கொண்டு சடைந்து விடாதீர்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே சோர்ந்து விடாதீர்கள், அவர்களை அலட்சியம் செய்யாதீர்கள், அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள், அவர்களை அதட்டி விடாதீர்கள், மிரட்டி விடாதீர்கள், அவர்களிடத்தில் தடிப்பமாக பேசிவிடாதீர்கள், உரத்த குரலில் சத்தமாக அவர்களிடத்திலே பேசிவிடாதீர்கள், ரொம்ப கண்ணியமாக நீங்கள் அவர்களிடத்திலே பேசுங்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா,
உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக நீங்கள் துஆ கேளுங்கள். என் இறைவா, நான் சிறுபிராயத்திலே சிறுவனாக இருந்தபோது என்னை வளர்த்து உருவாக்கினார்களே, அவர்கள் மீது கருணை காட்டு என்று உங்களது பெற்றோருக்காக நீங்கள் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எப்படி நம்ம நபிக்கு அல்லாஹு தஆலா நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான். புரியல உங்களுக்கு? நம்ம நபி மேல ஸலவாத்து சொல்லணுமா இல்லையா? ஸலவாத்து சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா எதை கற்றுத் தருகிறான் சொல்லுங்க? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை, அவர்களை மதிப்பதை, அவர்களுக்கு மரியாதை செய்வதை. எப்படி சொல்றான் பாருங்க, வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா. அவர்களுக்கு முன்னால் திமிரு காட்டாதீர்கள், அவர்களுக்கு முன்னால் பெருமை அடிக்காதீர்கள். கர்வமாக ஆணவமாக உன்னுடைய படிப்பை கொண்டோ செல்வத்தை கொண்டோ உன்னுடைய அந்தஸ்தை கொண்டோ பதவியை கொண்டோ அவர்களிடத்திலே திமிராக நடக்காதே, பணிவாக நடந்து கொள். வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் ذுல்லி. அப்படியே புஜம் தாழ்த்தி குரல் தாழ்த்தி மென்மையாக அடக்கமாக மரியாதையாக ஒரு அரசனிடத்திலே அடிமை எப்படி பேசுவானோ, ஒரு யாரிடத்துல அரசனிடத்திலே அடிமை எப்படி பேசுவானோ அப்படி பேசு உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. பெரும்பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள். அதிலே இரண்டாவதாக சொன்னார்கள் ருகூகுல் உம்மஹாத், தாய்மார்களுடைய மனதை நோவடிப்பது. பெரும்பாவங்களை சொல்லுங்க, நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லிஸ்ட் போட்டாங்க. முதலாவது ஷிர்க். முதலாவது என்ன? ஷிர்க்னா என்ன? இணை வைப்பதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை, துஆவை, பிரார்த்தனையை, பயத்தை, ஆதரவை, நேர்ச்சையை, நிற்பதை, குனிவதை, சுஜூது செய்வதை, துஆ கேட்பதை, தவாஃப் செய்வதை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்யறது. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்யறது. அது நீங்க கோயில்ல போய் செஞ்சாலும் சரியே, தர்காவில் போய் செய்தாலும் சரியா, முடிஞ்சு, மேட்டர் ஃபினிஷ். எங்க போய் செஞ்சாலும் சரிதான். நிறுத்தி வைக்கப்பட்ட சிலைக்கு முன்னால் செய்தாலும் சரியே, அல்லது அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நல்லவருடைய அடக்கத்தலத்தில் போய் செய்தாலும் சரி. கபருக்கு போனா கொஞ்சம் தூரமா நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லணும். அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை என் பாவத்தை மன்னிச்சு, நானும் உங்கள்கிட்ட தான் சீக்கிரமா வந்து சேரப்புறம். பயப்படாதீங்க சொல்றதுக்கு. மௌத்துனாலே பயங்க இன்னைக்கு யாருக்கு? ஏன்னா ஒண்ணுமே சேர்க்காம வச்சிருக்கோம்ல. மௌத்துனாலே பயப்படும். மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க, மௌத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. காலையில் எழுந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள், மாலையில் இருந்தால் காலையை எதிர்பார்க்காதீர்கள். இதா சுபஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தன்ததிரிஸ் ஸபாஹ். அப்படிதான் செய்யணுமே தவிர அங்க போய் கையை கட்டிக்கிட்டு கூனி குறுகி பாபா ஷேக் கலீஃபா முரீத் நாயகமே உங்களை தேடி வந்திருக்க, உங்க அடியான் என்ன கை விட்டுறாதீங்க. அவர் இப்படிங்க கை கொடுவாரு? நம்ம கையை பிடிச்சிருக்கிறவன் யாரு? யாரு? அல்லாஹ் பிடிச்சிருக்கான் நம்ம கையை. அவர்கிட்ட தான் சொல்லணும், அல்லாஹ் என் கையை விட்டு, என் கையை விட்டுறாதரா, என்ன கை விட்டுறாதரான்னு. அவர் பாவம் மௌத்தா போயிட்டார். அவர் பாவம் மௌத்தா போயிட்டார். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் அம்வாத்துன் கைரு அஹ்யா. யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இறந்து போனவர்களே, உயிரற்றவர்களே. அவருக்கு எப்படிங்க தெரியும் நம்ம துஆ செய்யறது? சொல்லுங்க. போயிட்டார். நம்ம சலாம் சொல்றது மட்டும்தான் அவருக்கு எடுத்து வைக்கப்படுது. நம்ம சலாம் சொல்றோமா இல்லையா? எந்த முஸ்லிமான மூமினான கபருக்கு போய் சலாம் சொன்னாலும் அந்த சலாம் அவங்களுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது, எத்தி வைக்கப்படுகிறது. முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கு மேலே கதாங்க. நீ என்னத்தை கத்துனாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவர் உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னை ஆதரிக்க முடியாது, உனக்கு உதவ முடியாது. அவராலேயே அவருக்கு உதவ முடியுமா? முடியாது. இன்னைக்கு மக்கள் பாருங்க, அதுவும் சகோதரிகளா பெண்கள் நீங்க தான்
எந்த கபருக்கு போனாலும் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கிறீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். புரியுதா? சொல்லுவாங்க பையன் கப்பலுக்கு போலையா கபருக்கு போன்னு. அது எப்படிங்க பையன் கப்பலுக்கு போகிறதுக்கு கபருக்கு போகிறது? புரியல. தர்காவுக்கு போக சொல்லுவாங்க, பையன் கப்பலுக்கு போகிறதுக்கு தர்காவில் போய் நேர்ச்சை பண்ணுமா? எப்படியா? அல்லாட்ட நேர்ச்சை பண்ணி, அல்லா நான் உனக்கு தர்மம் பண்ணுறேன், அல்லா நான் கஷ்டத்தில் இருக்கேன், என் பையனை கப்பல் ஏற்றுன்னு அல்லாட்ட சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லணும்? அல்லாட்ட, ரப்புட்ட சொல்லுங்க, படைச்சவன்ட்ட சொல்லுங்க. நமக்கு சோறு போடுறது யாருமா? அல்லாவா அவுளியாவாமா? சொல்லுங்கம்மா. தாய் வயிற்றில் இருக்கும்போது நமக்கு உணவளித்தவன் யாருமா? உயிர் கொடுத்தவன் யாருமா? எல்லா கஷ்ட நஷ்டத்தில் நமக்கு கை கொடுப்பவன் யாரு? எப்படிங்க ஒரு முஸ்லீம் போய் ஒரு இறந்தவரை போய் நாகூர் ஆண்டவரேங்கிறான்? என்ன சொல்ற? அல் மலிக், அரசன். ஆண்டவன் யாரு? அல்லாஹ், அகிலங்களின் ஆண்டவன், ரப்புல் ஆலமீன். இவன் போய் நாகூர் ஆண்டவரேங்கிறான். எப்படி நடக்கும் கதை? ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடையாது. நாளைக்கு மறுமையில் வந்தவொன்னு அல்லாட்ட சாட்சி சொல்லிடுவார். அல்லாஹ் கூட்டிகிட்டு வருவான் எல்லா அவுளியாக்களையும் எல்லா நேசர்களையும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிகிட்டு வர மாதிரி நிற்க வச்சு, அப்துல் காதர் ஜீலானியே, நாகூர் அமீதே, அஜ்மீரே எல்லாம் வாங்குங்க, இந்த பாருங்க, இந்த பசங்கள்லாம் உங்கள் கபரில் வந்து நீங்கள் மௌத்தா போனவுடனே நேர்ச்சை பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தானுவர். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் இதை சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேட்பான். இதெல்லாம் நீங்கள் செய்ய சொன்னீங்களா? எங்கேயாவது இறைநேசர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களாமா? இல்லை. யாரெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இருக்கிற வரைக்கும் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒன்றை பற்றி சொன்னோம், தொழுக சொன்னோம், இபாதத்து பண்ண சொன்னோம். எங்களுக்கு அதுதான் தெரியும். நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு இவங்க எங்கள் கபரில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? யாரெல்லாம் நீ தான் என்னை தூக்கிட்டிய மேலே, எனக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்லி எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா மொத்தமா முஷ்ரிக்குகள்லாம் வாங்கடா, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலைக ஹும் ஷர்ருல் பரியான்னு எல்லா முஷ்ரிக்கையும் மொத்தமா சேர்த்து உச்சி முடி உள்ள காலை தூக்கி அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி வீசி எறிஞ்சிரும். புரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரெண்டாவது பெரிய பாவம் என்ன? முதலாவது ஷிர்க், ரெண்டாவது தாய்மார்களுக்கு மனசு கஷ்டம் கொடுக்கிறது. உக்கூகுல் உம்மஹாத். அல்லாஹு அக்பர். உக்கூகுல் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மனவேதனை கொடுப்பது. புரியுதா இல்லையா? இந்த பாருங்க, உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள். உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள். அவங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பாடு ஊட்டி விட்டாங்கல்ல, இப்போ உங்க அம்மாவை உட்கார வச்சு நீங்க ஊட்டி விடுங்க. என்ன செய்யுங்க? உங்க அம்மாவை உட்கார வச்சு நீங்க ஊட்டி விடுங்க. அவங்களுக்கு கால் பிடிச்சி விடுங்க. அவங்க உங்களுக்கு சின்ன பிள்ளையில துணி துவைச்சு கொடுத்தாங்கல்ல, நீங்க அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுங்க. எப்படி ஒரு குழந்தையை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது வளர்த்தார்களோ அது போன்று அவர்களை இப்போது நீங்கள் குழந்தையாக வளருங்கள். யாருடைய கட்டளைங்க இது? அல்லாஹ்வுடைய கட்டளை, ரப்புடைய கட்டளை. சரி, விஷயத்துக்கு வாங்கம்மா. அப்ப நற்குணத்தில் பல நற்குணம் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஃபர்லா இருக்கு. எப்படி இருக்கு? கட்டாய கடமை, செஞ்சே ஆகணும். மாவனை நீ செய்யலைன்னா தூக்கி நரகத்தில் போட்டுருவன்ட்டான். எப்படி? நீ செய்யலைன்னா நரகம் தான், தூக்கி போட்டுருவன்ட்டான் அல்லாஹு தஆலா. இந்த நற்குணம் இருக்குதே ரொம்ப முக்கியம் நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னார்கள். ரொம்ப அருமையான ஹதீஸ். என்ன தெரியுமா சொன்னாங்க? சொல்லிட்டே வராங்க. எப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தினுடைய ஓரத்தில், அதுக்கப்புறம் சொர்க்கத்தினுடைய நடுவில், அப்புறம் சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய டாப்ல. முதல்ல என்ன சொன்னாங்க? சொர்க்கத்தினுடைய ஓரத்தில். அப்புறம் என்ன சொன்னாங்க? சொர்க்கத்தினுடைய நடுவில். அப்புறம் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. சொர்க்கத்துடைய
டாப், லாஸ்ட்னா ஹை கிளாஸ், லோ, மிடில், அப்புறமா டாப் கிளாஸ். உனக்கு சொர்க்கத்தினுடைய ஓரத்தில் வீடு வேணுமா? நீ உண்மையா இருந்தா கூட தர்க்கம் பண்ணாத. நான் சகோதரிகளா தர்க்கமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதுவும் புருஷன்மார்கள் என்ன பண்ணக்கூடாது? தர்க்கமே பண்ணக்கூடாது. வீட்டில் பிரச்சனை எப்பமா வருது? எப்போ வருது? தர்க்கம் பண்ணும்போது. யாராவது ஒருத்தங்க உடனே சரின்னு. இன்னைக்கு மேடம் சொன்னாங்களா இன்னைக்கு பிரியாணி ஆக்குவோன்னு, சார் என்ன சொல்லணும்? சரி மேடம், அப்படியே செஞ்சிருவோம் மேடம். ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா கோழிக்கறியா மேடம்? பிரச்சனை சால். பிரச்சனை. ஏய், நீ என்னடி சொல்றது? பிரியாணி ஆக்குறதா இல்லையான்னு நான்டி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு சாம்பார் சோறு தான் ஆகுறது. ஏங்க சும்மா இருக்கீங்க, சாம்பார் சோறு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் வீட்டு பிரியாணி தான் ஆக்கணும். இது எப்படி இருக்கு? வெள்ளிக்கிழமைனா பாய் என்ன செய்யணுமா? கழுவு ஓதுறது, ஜும்மா தொழுகைக்கு முன்னாடியே போறது, அன்னைக்கு நிறைய செலவாத்து ஓதுறது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பாய் வீடு வெள்ளிக்கிழமைனா என்ன செய்யணுமா? என்ன பாய்? மட்டன் வாங்கினோம், பிரியாணி வாங்கினோம். என்ன பாய், நம்மெல்லாம் ஒரே பிரியாணி பாய் மட்டன் பாயா இருக்கிறோம். பிரச்சனை வருமா வராதா? இந்த ஆள் இப்படிதான் கட்டுனதுலேருந்து நான் உன்னை ஆசைப்பட்டு சொல்ல முடியாது, ஏட்டிக்கு பூட்டி தான் செய்வார் அப்படிம்பாங்க. சரியா இல்லையாம்மா? நடக்குதா இல்லையா? பிரச்சனை அவ்வளவுதான். யாரு முதல்ல சொல்றாங்களோ அடுத்தவர் என்ன செஞ்சிடணும்? சார் சொன்னா மேடம் சொல்லணும் எஸ் சார், மேடம் சொன்னா சார் சொல்லணும் எஸ் மேடம். முடிச்சு பிரச்சனை சால். வீட்டில் சண்டையே வராது. என்ன பாய் சொல்றீங்க? வருமா? வர சாம்பார் சோறுமா, சாம்பார் சோறு தான்மா நானும் மனசில் நினைச்சேன். எப்படி எப்படிம்மா நான் நினைச்சதையே நீ சொல்லிட்ட, கொஞ்சம் அள்ளி விட வேண்டியதுதான். பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாமா? ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் லேசாக போய் பேசிக்கலாம். புரியுதா இல்லையா? இம்மா எனக்குமா நேற்றுலேருந்து ஒரே சாம்பார் சோறு மேலே தான் ஆசையாக இருந்துச்சு. அந்த பக்கமாக கடையிலேருந்து வரும்போது கூட மனமாக மனசிச்சுமா. அப்படியே மனைவி கூலாகிடுவாப்பி. மனைவி அதே போல தான் சார் சொன்னாலும் சரி. புரியுதுங்களா இல்லையாம்மா? புரியுதா இல்லையா? யாராவது ஒருத்தர் முதல்ல சொல்லிட்டாங்களா அடுத்தவர் என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க. என்ன பாய்? ஒத்துக்கணும். மாஷா அல்லாஹ் க்ளீனாக அடிச்சாரு பாருங்க பாய். ஒத்துக்கணும். சரின்னு அல்ஹம்துலில்லாஹ். பிரச்சனை என்ன இருக்கு? டீ போடணுமா காஃபி போடணுமா? டீ. ஏங்க டீ குடிச்சிங்க? காலையில் தானேங்க டீ குடிச்சிங்க, இப்போ காஃபி குடிங்க. பரவாயில்லம்மா, குடுமா காஃபி. முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லைங்க நான் உங்களுக்கு டீயே கொடுத்துறேன்ருவாங்க. எப்படி என்ன செய்வாங்க? சரி சரி நீங்கள் கேட்டதே கொடுத்துட்றம்மா. அடியே நான் டீ கேட்டேன்ல, நீ என்ன காப்பிங்கிற? அவளை சொன்னதை செய்ய மாட்டியா அப்படின்னா, ஏன் நான் கொடுத்ததை நீங்கள் குடிக்க மாட்டீங்களே? என்ன செய்வாங்க? அடுத்து நான் கொடுத்ததை நீங்கள் குடிக்க மாட்டீங்களா அப்படிமா. பம்பு பேச்ச ஆரம்பிச்சாலே என்ன ஆகிடுங்க? அல்லான்னு சலாமத். மண் சக்கத்த சலிம ஒமன் சலிம நஜா. வாய் மௌனமாக இருந்தவன் சலாமத்து பெற்றான், சலாமத்து பெற்றவன் நஜாத்து பெற்றான். முடிஞ்சு போச்சு. ராகத் விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த தர்க்கத்தை விட்டுட்டா கண்டிப்பா சொர்க்கத்துக்குள்ளார ஒரு என்ட்ரன்ஸ்லயாச்சும் நமக்கு ஒரு பில்டிங்கா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். யார் சொல்லிட்டா? ரசூல்லா சொல்லிட்டாங்க, நான் பொறுப்புப்பா உனக்கு அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாருங்க, விளையாட்டுக்கு கூட பொய் பேசாதீங்க பாய். நாங்க பொய்யே தானே பாய் தொழில. எப்படி? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ஒரு முஸ்லீம் பொய்யே பேசக்கூடாது. என்னம்மா கவனிக்கிறீங்களா? ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப அசிங்கமானது, ரொம்ப அருவருப்பானது, கேவலமானது. அல்லாஹு அக்பர். கணவன் மனைவி இடத்துல போய் பேசக்கூடாது. மனைவி கணவனிடத்தில், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், நண்பன் நண்பனிடத்தில், ஒரு பங்காளி இன்னொரு பங்காளி இடத்துல, ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கக்கூடியவங்க யார்கிட்டையும் பொய்யே பேசக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னைக்கே தௌபா செஞ்சிருவோம். என் வாழ்க்கையில் நான் பொய்யே பேச மாட்டேன். புரியுதுங்களா இல்லையா? அப்ப விளையாட்டுக்கு கூட பொய் பேசாதீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான குணத்தை சொல்லி கொடுத்தவங்க. அப்படி நீங்க பேசலைன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு ஒரு டவர், ஒரு பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டலுக்கு விட்டுடலாம். என்னங்க அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தில் எங்க வாங்கி தருவாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
மிடில். மாஷா அல்லாஹ். எந்த அவுலியாவும் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. புரியுதா? அவங்களுக்கு தான் இந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன்? அவங்களுக்கு வஹி வருது. அல்லாஹ்ட்ட பேசாம, அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசாம சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாருங்க, சொன்னாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் டாப்ல, சொர்க்கத்தில் டாப்ல உங்களுக்கு ஒரு வீடு. யாருக்கு? லிமன் ஹசுன குலுகுஹு, யாருடைய குணம் மிக அழகாக இருக்கிறதோ. பொறுமையா இருக்கணும், மென்மையா இருக்கணும், தாராளமா இருக்கணும். புரியுதா இல்லையா? யாரை பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, கருமித்தனம் இருக்கக்கூடாது. டக்குன்னு பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கா, 2 ரூபாய் எடுத்து கொடு, 100 ரூபா இருக்கா, 10 ரூபாய் கொடு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கு, தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களை தேடி வர யாரையும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க கேட்குற துவாவை அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டேன். ஏதாவது முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்சதை ரசூலா என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள்ட்ட இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க, மற்றவங்கள்ட்ட வாங்கி தர்மம் பண்ணுவாங்க. நமக்கு ரசூல்லா, கவனிங்க ப்ளீஸ், நமக்கு ரசூல்லாவுக்கு சஹாபாவுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம தேவைக்காக வேண்டி கடன் வாங்குவோம், அதுவும் அனாவசிய தேவைகளுக்காக. ரசூல்லா சஹாபா எப்படின்னு சொன்னா, மற்றவங்க தேவைக்காக வேண்டி கடன் வாங்குவாங்க. எப்படி? மற்றவங்களுடைய தேவைக்காக வேண்டி கடன் வாங்குவாங்க. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்டம் என்னன்னா, மற்றவங்களுடைய தேவைக்காக வேண்டி ஒருத்தர் கடன் வாங்கி இருந்தாருன்னா அவருக்கு ஜக்காத்து கொடுத்து கூட அவருடைய கடன் அடைக்கலாம். மற்றவங்களுடைய தேவைக்காக வேண்டி ஒருத்தர் கடன் வாங்கி கடன்காரராக இருந்தாருன்னா, இப்போ இந்த கடன்காரருக்கு நம்ம என்ன செய்யலாமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்து உன் கடன் அடைப்பா, நீ செஞ்ச நல்ல காரியம்ப்பா, ஒரு தேவை உள்ளவனுக்கு உதவி செஞ்ச. புரியுதுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய டாப்ல யாருக்கு வீட்டுக்கு கேரண்டி கொடுத்தாங்க? யார் நற்குணம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் நான் விளக்க சொன்னேன். நற்குணம்னா என்ன? நற்குணம்னா ஒரு சட்டை இல்லை வாங்கி போட்டுக்கிறதுக்கு, சும்மா சொல்லிக்கிறது இல்லை. உங்களுடைய கேரக்டரில் வெளிப்படணும், மென்மையாக இருக்கணும். முரடன் யாராவது நல்ல நற்குணம் உள்ளவன்னு சொல்லுவானுங்களா? யாரை பேசுனாலும் அதட்டுறது, மிரட்டுறது. நீ என்ன பெரிய ஹிட்லரா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டிக்டேட்டரா? என்ன பெரிய ஜனாதிபதி? எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டு இருக்கு. எல்லார்ட்டையும் அன்பா பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. ஃபபி கலிமத்தின் தையிபத்தின், நல்ல வார்த்தையை பேசுறது, அன்பா பேசுறது, அன்பை பரப்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் புன்முறுவலா சிரிங்கன்னு சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் சந்தோஷமா சிரிங்க. என்னங்க சொத்தை கேட்ட போறாரு பயப்படுறீங்க? சில பேருக்கு மற்றவங்களை பார்த்தா சலாம் சொல்றதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம். அவர் பேசுனா கூட ஏதாவது ஆட்டையை போட்டுருவாரோ, ஏதாவது கேட்பாரோ, ஏன் இந்த ஆளு இவரை நமக்கு தெரியவே தெரியாது, ஏன் சலாம் சொல்றாரு, ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, ஏதாவது கேட்க வருவாரோ. பிச்சைக்கார போயிட, ஏன்டா பிச்சைக்கார மாதிரி யோசிக்கிற, பக்கீர் மாதிரி யோசிக்கிற? கேட்டாதான் என்ன? இல்லைங்க பாய், என்கிட்ட இருந்தா கொடுங்க. அவர்தான் கழுத்துல கத்தியா வைக்க போறாரு, உங்க கழுத்துல அல்லது துப்பாக்கி வச்சிருக்கிறாரா? ஏங்க பயப்படுறீங்க? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தாங்க நீங்க கொடுக்க போறீங்க. உங்க காசு யார் காசு பாய்? யார் காசு? அல்லாஹ் கொடுத்தது இல்லையா? ரப்பு கொடுத்தது, அவன் கொடுத்தது, அதை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதுவும் அவன்கிட்ட திரும்ப வாங்க போறீங்க. யார்கிட்ட? யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட திரும்ப வாங்கிக்க போறீங்க. நீ அல்லாஹ்வுடைய அடியான் ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் சொல்றான், சத்தியமா உனக்கு 100 ரூபா தருவேன்டாங்கிறான். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நானு அப்படியே கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எப்பெல்லாம் நான் தர்மம் செய்யறேனோ எனக்கு 10 மடங்கா கிடைக்குது. ஏன்னா அல்லாஹ் மேல அவன் சொன்ன வாக்கை யக்கீனோட செய்யணும். அவன் சொன்ன நம்ம என்ன பண்ண, அச்சோ நமக்கு இல்லாம போயிடுமோ, எப்படி நினைக்கிறியோ அப்படியே சாவு, எப்படி நினைக்கிறியோ அப்படியே சாவுன்றோம். அல்லாஹ் தரா, அல்லாஹ் கொடுப்பான்னு நினைச்சா அல்லாஹ் கொடுப்பான். எனக்கு அல்லாஹ் கொடுப்பான். அச்சோ என்கிட்ட 100 ரூபா தானே இருக்கு, நான் 50 ரூபா கொடுத்துட்டேன், நான் என்னத்தை பண்றது? முடிஞ்சு போச்சு கதை. அந்த 100 ரூபாயில பறக்கத்தே இருக்காது, அந்த 100 ரூபாயில பறக்கத்தே இருக்காது.
சரி, அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். முக்கியமாக இந்த சொர்க்கத்துக்கு போனோம். எங்கம்மா போனோம்? சொர்க்கத்துக்கு போனோம். சரியா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆசை பண்ணோம் சொர்க்கத்தை. நான் சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு. நீங்கள் துவால எதையுமே கேட்கலன்னா பரவாயில்லைங்க, 2 துவா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். காசு, பணம், வீடு, சுகம், எதுவா 2 துவாவை விட்டுறாது. யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, நரகத்திலேருந்து பாதுகாத்துக்க. யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, நரகத்திலேருந்து பாதுகாத்துக்க. நீங்கள் மறுமைக்காக கவலைப்பட்டால் உங்களுடைய துன்யாவை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிறோம். உங்களுடைய துன்யாவை ஹதீஸ் பாயிது கன்ஃபார்ம் கேரண்டி. நீங்கள் துன்யாவை பற்றி கவலைப்பட்டீங்க, துன்யாவும் கஷ்டமாக போயிடும், ஆகிரத்து கஷ்டமாக போகத்தான் போகுது. எவன் துன்யாவை பற்றி மட்டும் கஷ்டப்பட்டானோ கவலைப்பட்டானோ அவனுடைய ஆகிரத்து என்ன ஆகிடும் சொல்லுங்க பாய்? கண்டிப்பாக நாசமாக தான் ஆகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்டிப்பாக நாசமாக தான் ஆகும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் குர்ஆன் வசனத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? எவ்வளவு அழகாக நம்ம நபி சொன்னாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வா. என்ன சொல்கிறாங்க? தக்வா. அல்லாஹ்வை பயப்படுங்க. யாரை பயப்படுங்க? அல்லாஹ்வை பயப்படுங்க. எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும், எதை நீங்கள் சொல்லுங்கம்மா செய்கிறதா இருந்தாலும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இது அல்லாஹ் ஏற்றுப்பானா? உங்கள் புருஷன்ட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க, அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா? அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, இது பிடிக்குமா? இப்போ நீங்கள் எழுத்து பேசுனது இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? எதா இருந்தாலும் உங்கள் மாமியாரோட சண்டை போடுறீங்க, யாரோட? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுங்க. மாமியாரிடத்தில் சண்டை போட்டால், ஏம்மா அவங்க ஒரு வயசானவங்க தானேம்மா, சொல்லுங்க, வயசானவங்களா இல்லையா? உங்கள் அம்மாவும் இன்னொருத்தவங்களுக்கு மாமியாராக இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு வர்ற உங்கள் அண்ணன் தம்பிக்கு வர்ற பொண்ணு உங்கள் அம்மாவை ஏற்று பேசுனா, திட்டுனா, உங்கள் அம்மாவுக்கு சரியாக சோறு கொடுக்காட்டி உங்களுக்கு மனசு கஷ்டப்படுமா இல்லையா? சொல்லுங்கள். உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்க அம்மாவுக்கு ஒரு நியாயமாம்மா? என்னம்மா இது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். சரின்னா சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஆலிம் சார் நீ சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன? அப்போ பாவப்பட்டவங்க என்ன பண்ண, வயசாகிட்டாங்க, கொஞ்சம் கூட குறைய பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. உங்கள் மாமியார் உங்களை திட்டும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்கள பாருங்க. என்ன செய்யுங்க? சிரிச்சுக்கிட்டே, மாமி என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா திட்டும் பொழுது, மாமி டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேளுங்க. என்ன கேளுங்க? மாமி காஃபி வேணுமா உங்களுக்கு? ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்க மாமி, தொண்டை அடைச்சிக்க போகுது, உங்களுக்கு வெந்நி கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேளுங்க. அவ்வளோதான், புசுக்குன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. என்ன ஆகிடுவாங்க? என்ன பாய், ரொம்ப கோபமாக மாமியார் திட்டும் பொழுது, மாமி ரொம்ப கோவப்படாதீங்க மாமி, நீங்கள் வேறு ஹார்ட் பேஷண்ட்டு, என்ன எதுவும் ஆகிட போகுது மாமி, கோவப்படாதீங்க மாமி, எல்லாம் சரியாக போயிடும் மாமி, முடிஞ்சு போச்சு. ஏம்மா நான் எதுவும் தப்பாக சொல்கிறேனாம்மா? தப்பாக சொல்கிறேனா? ஏம்மா பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கணுமா? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கணுமாம்மா? சொல்லுங்கள். சால்வ் பண்ணணும். உங்கள் புருஷனோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் புருஷன் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு அவருடைய அம்மாவை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். தட்ஸ் ஆல், மேட்டர் முடிச்சு இல்லையா? அவருடைய அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவர் சந்தோஷமாக இருப்பார். நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துவார், நீங்கள் கேட்காத கொண்டு வந்து தானாக கொடுப்பார். இதாங்க வாழ்க்கை. எது வாழ்க்கை? இதான் வாழ்க்கை. அதுவும் அவங்க வயசானவங்க, புரியுதா இல்லையா? நீங்கள் வாலிபர், வயசானவங்களை இஸ்லாத்தில் என்ன இருக்குது? மரியாதை செய்யணும், மதிக்கணும்னு இருக்கு. புரிஞ்சா இல்லையா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முதல்ல என்ன வேணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தக்வா, பயம், அல்லாஹ்வுடைய பயம். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யுங்க. உங்கள் புருஷனுக்கு தெரியுது தெரியல, அவர் இருக்காரு இல்லை, அதை பற்றியே யோசிக்காதீங்க. முதல்ல அல்லாஹ் பார்க்குறான். முதல்ல சொல்லுங்கம்மா, அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ்க்கு தெரியும் நான் பேசுறது
நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் சிந்திக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், என் கல்புல உள்ளது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் பார்க்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் எங்கேயும் போனா அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் எதையும் எடுத்தா அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. முதல்ல அல்லாஹ் பயந்து எல்லாமே கரெக்டாயிடுது. அல்லாஹுவை பயப்படுவதை விட நமக்கு நம்மை சரி செய்வதற்கு வேற ஒரு சூப்பர் டீச்சர் யாரும் கிடையாது. நம்பர் 1 புரியுதா? நம்பர் 2 சொல்லட்டுமா? நம்பர் 2, இப்போ எல்லாரும் மாமியாரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இந்த ஆலிம் சார் என்ன ஒரே மாமியாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் மாமியாருக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறேம்மா, நான் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்? அம்மாமார்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். ஐ சப்போர்ட் மை மாம். ஏன் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஒரு மாமியார் கண்டிப்பாக அம்மாவாக இருப்பாரா இல்லையாம்மா? முடிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மொத்தத்தில் தாய் குலத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? சொல்லுங்கள். மொத்தத்தில் யாருக்குமா சப்போர்ட் பண்ணுறோம்? உங்களுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுறோம். ஏம்மா எங்களை கோவப்படுறீங்க? சரி சொல்லுங்க. 2வது எதுக்கு? 2வது விட்டாச்சு பாயிண்ட. எஸ், சொர்க்கத்துக்கு போறதுக்கு 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஹுஸ்னுல் குலுகி, நற்குணம்னாங்க. சிம்பிளா பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்க. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு ரொம்ப அக்ஸரிமா யுதுகிலுன் நாஸல் ஜன்னா, ஒரு மனிதனை மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எது என்றால் தக்வா. நம்பர் 1. நம்பர் 2 என்ன? நற்குணம். அல்லாஹு அக்பர். அப்புறம் பாருங்க, இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அர்ஹமர் ரஹீம். 2 ஹதீஸ் சொல்லி முடிக்கிறார். சரியா? கவனிக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு நீங்க ரொம்ப பிரியமானவங்களா ஆகணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் அவங்க மஜ்லிஸ் வைப்பாங்க. என்ன செய்வாங்க சொல்லுங்க? மஜ்லிஸ்னா தெரியுமா? சிட்டிங் வைப்பாங்க, எல்லாரையும் சந்திப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் க்ளோசஸ்ட், நியரஸ்ட், லவ்வஸ்ட், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக நீங்க ஆகணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. நபி இடத்திலே கேட்கப்பட்டது, ஃபமன் அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் அடியார்களிலேயே ரொம்ப பிரியமானவர் யார்? அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் நாடி இருந்தா தஹஜ்ஜுத் தொழுகிறவங்கன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாம்ல. என்னங்க வருஷம் ஹஜ்ஜுக்கு போறவங்க நான் சொன்னாங்க? சொல்லவில்லை. எவ்வளவு அழகான எளிமையான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அஹ்ஸனுஹும் குலுகா, யார் அல்லாஹ்வின் அடியார்களில் குணத்தால் மிக அழகானவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர். நீங்க பள்ளிவாசல்ல தொழுதுட்டு போயிட்டு மனைவிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்க தொழுகை உங்களை அல்லாஹ்ட்ட இருக்காது. உங்களை தொழுகை உங்களை அல்லாஹ்விடத்தில் நிற்காது. நீங்க முஸல்லாலேருந்து எந்திரிக்கிறீங்க, வீட்டில் தொழுதுட்டு முஸல்லாலேருந்து எந்திரிக்கிறீங்க, உங்க புருஷன் வர்றாரு, உங்க அம்மா வர்றாங்க, உங்க பிள்ளைங்க வர்றாங்க, கவனிங்க, அவங்க மேலே எரிஞ்சு விழுவுறீங்க. என்ன செய்றீங்க? இப்படி ஒரு முறைச்சி பார்க்குறீங்க. என்ன செய்றீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த தொழுகை உங்களை அல்லாஹ்விடத்திலே பிரியமாக, நன்மை வேணா கொடுத்துருவான். இந்த வாங்கி பிச்சைக்கார பேல சவாபு தானே வேணும், இந்த போ. முஹப்பத்து கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய லவ் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய லவ் உனக்கு கிடைக்கணும்னா உன் குணம் கரெக்டாக இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? உன் அஹ்லாக்கு கரெக்டாக இருக்கணும். அது சொன்னா அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அஹ்லாகா. நாளை மறுமையிலே எனக்கு ரொம்ப விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். யாருக்கு விருப்பமானவர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பமானவர். எனக்கு சபையில் ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் யார் தெரியுமா? யார் உங்களிலே குணங்களால் மிக அழகானவராக இருக்கிறாரோ. யார் உங்களில் சொல்லுங்கம்மா குணங்களால் மிக அழகானவராக இருக்கிறாரோ அவர்தான். அப்புறம் பாருங்க,
நம்முடைய அமல்களை எல்லாம் தராசில் வச்சு நிற்பாங்கல்லம்மா. நம்முடைய இது நிறைய ஹதீஸ் இருக்கு. நம்முடைய அமல்கள் எல்லாம் தராசில் வச்சு நிற்பாங்க. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்களாம். அப்போ வைக்கும்போது அந்த பக்கம் பாவத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்க? பாவத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நன்மையின் தட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கணக்க வைக்கணும். இதை என்ன செய்ய வைக்கணும்? கணக்க வைக்கணும். இதை கணக்க வைக்கிறதுல ரொம்ப ஹெவியஸ்ட் வெயிட் என்னது? ரொம்ப ஹெவி, ரொம்ப அதிக கனமுள்ள அமல் எதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நற்குணம் தான். என்ன செஞ்சாங்கம்மா? உங்களுடைய நற்குணம். இப்போ தொழுகை, நோன்பு எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாச்சு. இந்த பக்கம் பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. சமமா இருக்குது. என்னத்தை இபாதத்தை வச்சாலும் செஞ்ச பாவம் எப்படி இருக்கு? அது வெயிட்டா கீழே கிடக்குது. இது இறங்கணுங்களா கீழே? அப்பதானே இது தூக்கம். இறங்கவே மாட்டேங்குது. அப்ப அந்த நேரத்தில் நீங்க பேசின உண்மையை கொண்டு வந்து வைப்பாங்க. நீங்க ஒரு மிஸ்கினுக்கு செஞ்ச உதவியை கொண்டு வந்து வைப்பாங்க. நீங்க உங்க பெற்றோருக்கு செஞ்ச நன்மையை கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க புருஷனுக்கு செஞ்ச பணிவிடையை கொண்டாந்து வைப்பாங்க. உங்க மனைவிமார்களுக்கு நீங்க செஞ்ச உதவி, உபகாரம், அன்பு, கருணை, பாசத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடும்? இது கனத்து போயிடும். பாவத்தினுடைய தட்டு கொடை அடிச்சு போயிடும், மேலே போயிடும், முடிஞ்சு போச்சுங்க. இது யார் சொல்ற? நான் சொல்லல. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமா? இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். கவனிங்க. இன்னல் முஃமின யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜாத்தி காயிமில் லைலி ஸாயிமின் நஹார். மூமின் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய நற்குணத்தால் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவருக்கு என்ன தரஜா, கிரேட் அல்லாஹ் கொடுக்கிறானோ அந்த தரஜாவை அடைந்து கொள்வார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லாம் படிங்க. உங்களுக்கு நாங்கள் புக்கு அனுப்புவோம், சரியா? அதெல்லாம் பெண்கள் நீங்கள் படிக்கணும். உஸ்தாத் முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி, புரியுதுங்களா? உங்களுக்கு 5 புக்கு ஃப்ரீயாக அனுப்புவோம். எல்லாம் வீட்டில் பெண்கள் வந்து தாலீம் படிக்கணும். அதை வச்சு, புரியுதுங்களா? ஒரு 10 பேர் 5 பேர் வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீடு எல்லாம் சேர்ந்துடணும். 2 நாளைக்கு ஒரு தடவை, முடிஞ்சால் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வச்சு அதில் ஒரு 4-5 பேஜ் படிங்க. முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி, அல்லாஹ் ரசூலு விரும்பக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், புரியுதா? அந்த புக்கு கவனிக்கிறீங்களா? பாருங்க, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு மூமின் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய நற்குணத்தை கொண்டு என்ன பெற்று விடுவார்? இரவெல்லாம் வணங்கக்கூடிய, பகலெல்லாம் நோன்பு வைக்கக்கூடியவருக்கு என்ன கிரேடு கிடைக்குமோ அந்த கிரேடு அவங்களுக்கு கிடைச்சிருங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன ஹதீஸுங்க? அத்இமு த்ஆம் வ அஃஷுஸ் ஸலாம் வ ஸல்லு பில்லைலி வன் நாஸு நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், மக்களுக்கு சலாமை பரப்புங்கள், இரவிலே மக்கள் தூங்கும் போது நீங்கள் தொழுங்கள், சொர்க்கத்திற்கு பாதுகாப்பாக செல்வீர்கள். இதை விட என்னங்க நமக்கு தேவை இருக்கு? ஹதீஸ் என்ன பாய் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு அழகான வழிகாட்டுதல் நற்குணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க, புரியுதா? ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது. என்ன, யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண்ணு நல்ல தொழுகையாளி, நோன்புலாம் வைக்கிறாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த பெண்மணியை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், என்ன அந்த பெண்மணி தொழுகிறாங்களே, நோன்பு வைக்கிறாங்களே? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் டப்புன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. லா கைர ஃபிஹா ஹிய ஃபின்னார். அவளில் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகவாசின்னு சொல்லி. அந்த பெண்மணியை என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணியா? தொழுகை, நோன்பு எல்லாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெண்களை பற்றி, பெண்களை நீங்கள் ரொம்ப நரகத்துக்கு போயிடுவீங்க போல இருக்குன்னாங்க. பெண்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன பாவம் பண்ண, ஏன் இப்படி எங்களை போட்டு சொல்கிறீங்கன்னு? அம்மா வேற என்ன, பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருந்தா, பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருந்தா, கணவன் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். புரியுதா இல்லையா? எல்லாம் எதன் மீது அமைஞ்சிருக்கு? நற்குணத்தின் மீது, நல்லொழுக்கத்தின் மீது, நற்பண்புகளின் மீது.
அப்போ இந்த நல்லொழுக்க நற்பண்பு இருக்குது, அதில் ஒன்று தான் பணிவு. என்னங்க பணிவு? பெற்றோர்கிட்ட பணிவாகிறீங்க, கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவனிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், நண்பர்களிடத்தில். அதே போல் ஈகை குணம். என்ன குணம்? ஈகை, கொடுக்கறது, தாராளமாக கொடுங்க. கணவன் அவங்க அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குறாரா, நல்லா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அக்கா தங்கச்சி அதே போல தானே உங்கள் அண்ணன் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அவர் அக்கா தங்கச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு வலிக்குதுன்னா, உங்கள் அண்ணன் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ அது மட்டும் ஓகே, இது மட்டும் ஓகேவே இல்லையா? கொடுக்கறத தடுக்கவே தடுக்காதீங்க. என்ன செய்யுங்க? உம்மு சுலைம் என்ன செஞ்சாரு? உம்மு சுலைம் தெரியுமா? எவ்வளோ பெரிய சஹாபி பெண்மணி, பசி பட்டினி, குழந்தையெல்லாம் பட்டினி, பரவாயில்ல ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டிட்டு வாங்க, சாப்பிட்டு போனாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சுட்டார் ரெண்டு பேருக்கும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களிச்சுட்டார் ரெண்டு பேருக்கும். யாரையும் திட்டாதீங்க, ஏசாதீங்க, சண்டை போடாதீங்க, யாரை பற்றி புறம் பேசாதீங்க, யாரை பற்றி கோல் பேசாதீங்க, யாருடைய காசுக்கு ஆசைப்படாதீங்க, யாருடைய மான மரியாதையை கெடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் 4 பேரை வாழ வைங்க. உங்களால் முடிஞ்சால் மௌத்தா போகிறதுக்குள்ளார சொர்க்கத்தை வாங்கிட்டு போகணும். அதுக்கு தொழுகையும் தேவை, தர்மமும் தேவை, அதுக்கு நமக்கு நோம்பும் தேவை, நல்லொழுக்கமும் தேவை, எல்லாம். அப்போ நம்ம மார்க்கம் இருக்கிறது இந்த நற்குணத்தின் மீது அமைந்திருக்கிறது. எப்படி தௌஹீதின் மீது இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறதோ அதே போல் எதன் மீது? படிச்சு பாருங்க, சூரா அன்-நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம். இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. உலக மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவுகளுக்கு கொடுத்து உதவுங்கள். உலக மக்களே, அல்லாஹ் உங்களை தடுக்கிறான், மானக்கேடான அசிங்கமான செயல்களை விட்டு, பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டு, பாவங்களை விட்டு. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் கிளீனா இருக்கு. நம்ம மார்க்கத்தில் எல்லாம் கிளீனா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குணங்களை பற்றி நம்ம கவலைப்படுவோமா? சொல்லுங்க. என்னம்மா, என்ன அலிம்சா, நீ சொன்னது புரியவே இல்லை அலிம்சாவா? புரிஞ்சிச்சா? நற்குணங்கள் ரொம்ப தேவை, புரியுதா? அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்தை கொடு. உங்கள்கிட்ட என்ன கெட்டதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். யா அல்லாஹ் எனக்கு கோபம் அதிகமாக வருது, என்னுடைய கோபத்தை குறை. யா அல்லாஹ் என்னிடத்துல பொய் பேசுகிற பழக்கம் இருக்குது, என்னை பொய்யிலிருந்து பாதுகாத்துக்க. யா அல்லாஹ் என்கிட்ட இந்த ஏமாத்துகிற பழக்கம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, யா அல்லாஹ் என்னை அதுலேருந்து, அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து பாதுகாத்துக்க. எதெல்லாம் இருக்குதோ அல்லாஹ்ட்ட சொல்லி சொல்லி சொல்லுங்கம்மா, அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. நல்ல பழக்கம் எதெல்லாம் இல்லையோ அல்லாஹ்ட்ட சொல்லி அந்த நல்ல பழக்கத்தை சொல்லுங்க, கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய நற்குணங்களை அழகுபடுத்துவானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய நற்குணங்களை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஒவ்வொரு தீய கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும், நமது சமூகத்தையும், நமது பிள்ளைகளையும், நமது குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.